வாங்க இப்போ ஏஆர் கிரியேஷன் சமையலில் ராகி சப்பாத்தி நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி. இந்த ராகி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். விற்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி. வாங்க ராகி சப்பாத்தியும் நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ராகி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா 1 கப் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு எடுத்து அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லா சூடாயிடுச்சு. கடாயில் நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ராகி மாவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஆற விட்ட பிறகு நம்ம அந்த மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளறி வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பாத்திரம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக நான் சப்பாத்திக்கு பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக நான் கோதுமை மாவு தேய்க்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமாவே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ தோசைகள் நல்லா சூடாக இருக்குது. இப்போ சப்பாத்தி அதில் சேர்த்துருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தியை வந்து சுட்டு எடுங்க. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துருவோம். இதுபோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுற்றி எடுத்துடலாம். ராகி சப்பாத்திக்கு நிலக்கடலை சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கடலை நான் எடுத்து ஒரு கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அதில் நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். அது இந்த ராகி சப்பாத்திக்கு இந்த நிலக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டு பிறகு தோலை நீக்கி எடுத்துருங்க. இப்போ வறுத்த கடலையே நல்லா தோல் நீக்கி நான் எடுத்துட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். கூடவே துருவின தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு ஒரு 5 வரமிளகாய்,
பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இதை நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி நல்லா அரைச்சிட்டு அது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ தாளிச்சிட்டேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகாய், வரமிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்துக்காங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா ராகி சப்பாத்திக்கு நிலக்கடலை சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.